வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இணையத்தின் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வந்து கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ அதை பற்றி இன்னைக்கு விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமாக உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை எப்படி என்கேஜ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி ஈஸியாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான டேட்டாஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரூ கூகுள் ஃபார்ம்ஸ் நீங்கள் எல்லாமே ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒருவரை பற்றிய ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா த்ரூ கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களால் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன நம்மளுக்கு ரெக்வயர்டு அப்படின்னா ஒரு ஜிமெயில் ஐடி, உங்களோட ஜிமெயில் ஐடி இருக்கணும். அதில் நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் தேடலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்றது கோ மோர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூகுள்லேயே கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் கூகுள் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு உண்டான கூகுள் ஃபார்ம் 4 ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிளாங்க், நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களே ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பார்ட்டி இன்வைட், நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணுறீங்க, பார்ட்டி இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டானது. இல்லை ஒரு தகவல், அதாவது பர்சனலாக இங்கே நம்மளுக்கு அவங்க வந்து என்னன்னா டி ஷர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஷர்ட் அப்படின்னா அவங்களோட சைஸ் என்ன, அவங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, அந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா நம்ம இதெல்லாம் இல்லைங்க எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு காமன் மேனா நீங்க எப்படி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஆஸ் அ அகாடமிஷியனா நீங்க எப்படி இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது தவிர வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க 3 லைன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதர் அவைலபிள் சோர்சஸ் இருக்கும். கூகுள் டாக்ஸ் இருக்கு, கூகுள் ஷீட், கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் நம்மளோட ஃபார்ம். இங்க இதுக்கு உண்டான பேசிக் செட்டிங்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்ம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு உண்டான பேசிக் டெம்ப்ளேட். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணா நீங்க மாத்திக்க முடியும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்றதுக்கு உண்டான கலர் அவங்க கொடுக்குறாங்க. அது போக இது ப்ரிவ்யூ, நீங்க பிஃபோர் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க அதை ப்ரிவ்யூ பார்த்து அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத நீங்க கத்துக்க முடியும். இதுல பேசிக் செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன்னொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக், நம்மளோட ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டைட்டில். ஸோ டைட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைட்டில் கொடுத்துருங்க. என்ன ஒரு பேசிக்கா டைட்டிலாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்க என்ன பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இதே அங்கேயும் வந்துடும். ஸோ அதே டைட்டில் நீங்க திருப்பி டைப் பண்ண அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க இங்க கொடுக்குற டைட்டில் மட்டும்தான் உங்களோட கூகுள் டிரைவ்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ தட் இங்க கொடுத்தது போவது இல்லாம இங்கேயும் நீங்க கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ தட் இங்க 2 டபுள் கிளிக் பண்ணி இங்க கொண்டு வந்து கர்சரை வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைட்டில் அங்க போயிடும். நீங்க திருப்பி டைப் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ணிடணும். இங்கே டைப் பண்ணிவிட்டு
அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்க விரும்புறீங்க, either it is a 2 mark question, 8 or 16 mark question, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா, செக் பாக்ஸா, டிராப் டவுனா, இல்ல வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணி சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டை வந்து அவங்கள கம்ப்ளீட் பண்ண சொல்லி அவங்கள வந்து நீங்க ஃபைல்ஸை அப்லோட் பண்ண சொல்ல போறீங்களா, இல்ல லீனியர் ஸ்கேலா, மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பேசிக்காவே. ஸோ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்ற பாக்குறோம் அப்படின்னா இது வந்து ஹார்ட்லி அவங்க 2 or 3 சென்டென்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு டைப் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து லாங் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைப் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லா எவ்வளோ டைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹார்ட்லி அ பேஜ், ஒரு பேஜ் மட்டும் அவங்களால டைப் பண்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கும் மேலேயும் அவங்க வந்து ஆன்சர்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் ஃபைல் அப்லோட். இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஃபைல்ல வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ உங்களோட பேசிக் கொஸ்டின் இங்க கொடுத்துருங்க. அலோவ் ஒன்லி ஸ்பெசிபிக் ஃபைல் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க. ஸோ உங்களுக்கு அசைன்மெண்ட்டை இல்ல அவங்களோட ஆன்சர்ஸ் என்ன ஆஸ்பெக்ட்ல வேணும் இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட்ல அனுப்ப சொல்லிருக்கீங்களா, பிடிஎஃப்ல அனுப்ப சொல்லிருக்கீங்களா, வீடியோவா, இல்ல பிரசன்டேஷன் ஸ்லைடா, ஏதாவது ஒண்ணு என்னதுன்றது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எதுல நீங்க வந்து டிக் பண்றீங்களோ அந்த ஃபைல் மட்டும்தான் அவங்களால இதுல அப்லோட் பண்ண முடியும். மற்ற எந்த ஃபார்மேட்ல அவங்க அப்லோட் பண்ணாலும் அது வந்து அப்லோட் ஆகாது, அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது போக நீங்க வந்து சைஸ் உங்களோட டிரைவ் பொறுத்து இந்த சைஸை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப் டு 1 GB 10 GB வரைக்கும் இட் அக்செப்ட்ஸ். ஸோ உங்களுக்கு உண்டான பேசிக் நீங்க வந்து 10 GB எல்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் நம்ம 1 MB இல்ல 10 MB. ஸோ இதுல பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 10 MB தான் இருக்கும். அதே மாதிரி எத்தனை ஃபைல் அனுப்பலாம் அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 or 5 or 10 அப்படின்னு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதை நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க அனுப்புறீங்க இல்ல யாராவது ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் ஷூர் அவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணா மட்டும்தான் அவங்களால இதை சென்ட் பண்ண முடியும். அதாவது இதை உங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியும், இல்ல இதுல அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களால இதை அப்டேட் பண்ணவோ இல்ல சப்மிட் பண்ணவோ முடியாது. ஏன்னா இட் இஸ் ரெக்வயர்ட், கம்பல்சரியா அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க. ஸோ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் எஸ் இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் அங்க எஸ்ன்னு போட்டீங்கனாலே கீழே அது நோன்னு போட்டுரும். மேல நீங்க ட்ரூன்னு டைப் பண்ணீங்கன்னா அதுவே ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் அதாவது நீங்க டைப் பண்ற டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்க நான் டிக் போடுற மாதிரி இருக்கும். இங்க பாக்ஸா மாறிடுச்சு, நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து ரவுண்டா இருக்கும் இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னா. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு சாய்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் அது பாக்ஸா மாறி இருக்கும். அதே தான் மல்டிபிள் சாய்ஸ் செக் பாக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இல்ல டிராப் டவுன் அப்படின்னா இது ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இது மாதிரி கிளிக் பண்ணி இதுதான் டிராப் டவுன். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆரோ கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுதுல இது மாதிரி அவங்களுக்கும் காட்டும். எஸ்ன்னு மட்டும் காட்டும். ஸோ சைட்ல இங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா நோன்ற ஆப்ஷன் வரும். இல்ல மேலேயும் இதுக்கு மேலேயும் நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ இதுதான் பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஐடியா ஃபில் பண்ண வேண்டியது. இதுல வந்து நான் லீனியர் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 1 to 5. ஸோ ஒரு ஆவரேஜா வந்து உங்களுக்கு எவ்வளவு நான் கொடுக்க முடியும், இல்ல மேக்சிமமா 10. ஸோ இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுங்க அப்படின்னா பிட்வீன் 1 to 10 உங்களோட ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது சாய்ஸ் கிரிட் அப்படின்றத நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்காக யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி நீங்க யூஸ் பண்ண முடியும். த சேம் கேஸ் உங்களோட செக் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கும் செக் பாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுல வந்து ரவுண்ட் இருக்கும், இதுல வந்து ஒரு டிக் மார்க்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. த சேம் சாய்ஸஸ் இருக்கும், அது டிராப் டவுனா இருக்கும், வேற ஒன்றும் இதுல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து உண்டான ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃபிக் ஆன்சர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் மேட்ச் த ஃபாலோயிங் இதுல வந்து ரவுண்டா இருக்கும், இதுல வந்து பாக்ஸா இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் செட்டிங் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா இங்கேயே ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதுல வந்து எஸ் நோ மேபி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த
ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ நீங்க டைப் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இதே கொஸ்டினை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இதே கொஸ்டின் எனக்கு வேணும். அதாவது ஆப்ஷன்ஸ் அதே வேணும். ஆனா கொஸ்டின்ஸ் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா, இங்க டூப்ளிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். ஸோ தட் நீங்க கொஸ்டின் மட்டும் இங்க நீங்க மாத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க ரெக்வயர்ட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு மேல ஒரு ஸ்டார் இருக்கும். விச் மீன்ஸ் அதை நீங்க வந்து கம்பல்சரி நீங்க அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அட்டன் பண்ணலன்னா இந்த ஃபார்மை வந்து அவங்கனால சப்மிட் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம டூப்ளிகேட் பண்ண வேணாம். ஆனா எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆட் கொஸ்டின் ஒரு பிளஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் கொஸ்டின் வந்துடும். இதே வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இம்போர்ட் கொஸ்டின், அதாவது நீங்க ஆல்ரெடி டிரைவ்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரீவியஸா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வேற கிளாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண இதே ஃபார்மை இப்போ நம்ம ரெடி பண்றோம் இல்லையா, இதையே நீங்க திருப்பவும் வேற யாருக்காவது எதுக்காவது நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் கொஸ்டின் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து டைட்டில். ஸோ இதுக்கு உண்டான டைட்டில் திருப்பி கொடுக்கறதுக்கு, சப்டைட்டில்ஸ் கொடுக்கறதுக்கு, நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி மேல கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க இங்கிலீஷ் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே நீங்க திருப்பி இங்க கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் ஏ, இது வந்து பார்ட் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் ஹைஃபன் பார்ட் ஏ. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிருக்கோம், இங்கிலீஷ் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆட் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட் ஆயிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் எப்படியோ அதுக்கு உண்டான மாதிரி நீங்க வந்து இதை கிளியர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்படி தான் நீங்க வந்து பண்ணணும். அது போக நீங்க வந்து எந்த இமேஜும் நீங்க கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் வச்சு எடுக்கலாம், இல்லை உங்க கேமரா வச்சு எடுக்கலாம், உங்களோட யூஆர்எல் வேற ஏதாவது வெப்சைட்ல இருக்குன்னா அதை எடுக்கலாம், இல்லை உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து எடுக்கலாம், கூகுள் டிரைவ்ல இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் சர்ச்ல போட்டு நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ அது மாதிரி அதே மாதிரி யூடியூப் உங்களுக்கு உண்டான யூடியூப் வீடியோஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ யூடியூப் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதில் தாராளமாக கேட்கலாம். இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ல அந்த வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் இங்கே போட்டு இங்கே செலக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோ இங்கே வந்துடும். ஸோ தட் அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களோட செக்ஷனாவே பிரிக்க முடியும். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம வந்து செக்ஷன் 1 முடிஞ்சது, ஸோ பார்ட் 1 முடிஞ்சது, இது பார்ட் 2, இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின். நம்ம இங்க பிரிச்சிருக்கோம் இல்லையா, பார்ட் இங்கிலீஷ் பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம இங்க பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இஃப் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா செக்மெண்டாவே உங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெரி ஈஸியா இருக்கும். அண்ட் இதுதான் பேசிக்கா நீங்க கொஸ்டின் செட் பண்ற விஷயம். இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்றது அண்ட் ரெஸ்பான்ஸ் உங்களுடைய ஏதாவது ஒருத்தருக்கு ரெசிபியன்ட்டுக்கு நீங்க அனுப்புறீங்க இல்லையா, ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, அவங்க வந்து ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே இங்க வந்துடும். அவங்களோட டேட்டாஸ் எப்போ லாகின் பண்ணாங்க, அவங்க என்ன மெயில் ஐடியில லாகின் பண்ணியிருக்காங்க, எல்லா டேட்டாவும் இங்க வந்துடும். அதையே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது ஸ்ப்ரெட்ஷீட்ல டவுன்லோட் ஆயிடும். ஸோ தட் இட் வில் பி ப்ரிசர்வ்ட் அண்ட் உங்களோட ஆன்சர்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்க ரெடி பண்ணிட்டோம். ஸோ பிஃபோர் சென்டிங் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு அனுப்புறோம் இல்லையா, அப்போ ப்ரிவியூ பார்த்துடணும். இப்போ நீங்க ப்ரிவியூ பாக்குறீங்களா, இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம அங்க வந்து டிராப் டவுன் வச்சிருந்தோம் இல்லையா, இதுதான் டிராப் டவுன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் காட்டும். அண்ட் நம்ம இப்படி ரெடி பண்ணும்போது இங்க காட்டுற இந்த யூஆர்எல் மட்டும்தான் நீங்க காப்பி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அனுப்பணும். சரிங்களா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துடலாம். அண்ட் இங்க நீங்க கலெக்ட் இமெயில் ஐடி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை கம்பல்சரி அது கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் யார் எப்போ சப்மிட் பண்ணா. இந்த லிங்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேற இடத்துக்கு நீங்க அனுப்பிச்சுக்கலாம். இங்க ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். உங்களுக்கு சின்ன லிங்க் இருக்கும், இதை வந்து நீங்க அனுப்பிச்சிடலாம். அதே போக நீங்க வேற ஏதாவது வெப்சைட்லயோ பிளாகோ வச்சிருக்கீங்க, அங்க வந்து நான் யூஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த HTML கோடை எடுத்து காப்பி பண்ணி உங்களோட பிளாக்லயோ உங்களோட வெப்சைட்லயோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா பிஹைண்ட் ப்ரிப்பேரிங்
கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ வெரி சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லாக்டவுன் பீரியடில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா இதை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மேலும் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வர வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹோப் யூ என்ஜாய். நன்றி, வணக்கம்.